ஹலோ காய்ஸ், நீங்கள் வந்திருக்கிறது கேமிங் ஜோன். இப்போ நம்ம என்ன கேமில் விளையாட போகிறோன்னா மைன்கிராஃப்ட் பார்ட் 2 விளையாட போகிறோம். இந்த பார்ட் 2 நம்ம என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா இது மைனிங் பண்ணலான்னு இருக்கேன். பார்ட் 3 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 2 எனக்கு டைம் இருந்ததுனால பண்ணுறேன். என் தங்கச்சி வந்து டியூஷன் போயிருக்கா. ஓகே, இந்த டைமுக்கு போனால் கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு சரியாக தெரில. நான் ஒரு வீடு பார்த்தேன் லாஸ்ட்டு போன பாட்டில் வந்து நம்ம ஒரு வீடு பார்த்துருப்போம். அந்த வீட்டுக்கு பின்னாடியே வந்துட்டு ஒரு கேவ் இருக்கும். அந்த வீட்டுக்கு தான் இப்போ நான் போயின்னு இருக்கேன். இங்கே வந்தாச்சு. இந்த வீடு தான். கீழே விழுந்தேன்னா நான் காலி. போன பாட் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். நம்ம வில்லேஜை கண்டுபிடிச்சிருப்போம். அப்புறம் இது நம்ம தேவையான டூல்ஸ் எல்லாம் செஞ்சுருப்போம். ஏங்க இங்கே பாருங்க, செஸ்ட் இருக்கு. ஓஷ், இது முன்னாடியே வந்திருக்கலாம். நம்ம பிரெட் மட்டும் இல்லை காய்ஸ், இங்கே வேற ஏதாவது கூட இருக்கு. ஓகே, இது பிரெட்டு. இது என்னதுன்னு தெரில. எல்லாத்தையும் இன்வென்டரியில் வச்சுக்க வேண்டியதுதான். ஏங்க பொட்டேட்டோங்க, இது ஆப்பிள். இது எனக்கே தெரியும். ஓகே, ஜஸ்ட் லூட் அடிச்சாச்சு. ஓ ஷிட், நான் ஒரு பெட் எடுத்துன்னு வரணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். இங்கே பெட் இருக்கா? இருக்குன்னா நம்ம எடுத்துப்போம். எடுக்கலாம், ஆனால் இங்கே தூங்கிடலாம் பேசாம. ஐயோ, கேவ் கிட்ட வர வந்துட்டு படுத்துட்டா எனக்கு வரவே விடாது. என்ன பண்ணலாம்? போன ட்ரிக்கு தான். அப்படியே கீழே போயிட்டு படுத்துக்க வேண்டியதுதான். நிறைய பேர் ஷவல் பண்ண சொல்லியிருந்தீங்க. எனக்கு ஷவலை வச்சு எல்லாம் பண்ணோம். ஓகே, இதை அடைச்சிருவோம், இல்லைன்னா இது நம்மளுக்கு டேஞ்சரஸாக தான் போகும். ஷவலை வச்சு ஈஸியாக டேர்ட்டை உடைக்கலான்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. யாரும் கமெண்ட்லாம் பண்ணல. என் ஃப்ரெண்டு சொன்னான் இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்னு. ஐயோ, இது வேற ஒன்று. சீக்கிரம் அதை உடச்சின்னு கீழே போய் தூங்கலான்னு பார்க்குற விட மாட்டேங்குது. இது மட்டும் லாஸ்ட்டாக உடச்சிடலாம். இப்போ தூங்கடா. ஏங்க சீமான் சேவர பக்கத்துல இருந்துருக்கு. பக்கத்தில் தான் ஓஷன் இருக்கு வர. ஓகே, டைம் ஆச்சு. எடுத்துக்கோ. பெட்டு மட்டும் கையில் இருக்கணும், அவ்வளோதான். பெட்டு இல்லைன்னா கதை கந்தல். ஓகே, இப்போ பட்டுன்னு மேலே இருக்குது. அந்த கேவுக்கு நான் டார்ச் எடுத்துன்னு போக வர மறந்துட்டேன். ஆனால் ஒரு இடத்துல வந்துட்டு அந்த இது இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இது ஒரே ஒரு கேவ் நான் ஒன்று பார்த்தேன். அந்த கேவில் வந்துட்டு நிறைய இது இருந்துச்சு. இந்த கேவ் தான் நினைக்கிறேன். ஆனால் இங்கே போனால் வரத்துக்கே எனக்கு கொஞ்சம் பிளாக்ஸ்லாம் நிறைய வேணும். முன்னாடி இப்படியே போகலாமா? இல்லை இங்கேயே இருக்குது காய். ஐயோ, ஜஸ்ட் மிஸ்ஸு. ஓகே, நம்ம இங்கேயே இருக்குது. இங்கேயே மாதிரி நினைக்கிறோம். டோருக்கு ஒரு 2-3 கோல். ஓகே, 2 கோல் தான் கிடச்சிருக்கு. ஐயோ, வேணாம் வேணான்னு தோணுது. திருப்பி கீழே உருந்து. எப்பா, ஜஸ்ட் மிஸ் ஹைட்டில் இருக்கேன். ஓகே, நம்மளோட மெயின் கண்டென்ட் இன்னைக்கு போவோம். ஐயோ, இது வேற ஒன்று தான். இந்த டர்ட்ஸ் தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கு. எந்த வீடா? இந்த வீடா? வேற ஏதோ வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த வீட்டுக்கு வந்தது நல்லதாக போச்சு. கட்டி கிடச்சிது. ஓகே, இப்போ நம்ம சீக்கிரம் போவோம். இந்த வீட்டில் தான் யாருமே தங்கலைன்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த டோர் கூட க்ளோஸ் பண்ணிடணும். நம்ம அப்படி ஓப்பனில் வச்சோன்னா அதை பாருங்க நேராகவே இருக்குது. என்னங்க? ஐயோயோ, ஸ்கெலிட்டன் மண்டையாங்க. ஐயோ, வேற இங்கே தான் இருக்கான். போயிட்டான். ஏன் அப்படி பண்ணுறான்னு தெரில. ஓகே, நம்ம போய் என்ன பண்ணலான்னா ஒரே ஒரு கிராஃப்டிங் டேபிள் எடுத்து இதை வச்சுட்டு கிராஃப்டிங் டேபிள் போய் டார்ச் ரெடி பண்ணணும். 8 டார்ச் தான் நம்மளால் பண்ண முடியுது. 8 டார்ச் எடுத்துக்கணும், ஓடிடலாம்.
ஸ்வாட் எடுத்துக்கலாம். அங்கதான் இருக்கான். அடிக்க தெரியல. போச்சு. ஐயோ ஜாம்பி. ஓடினும் இல்லை வேணாம். ஹார்ட்டே இல்லை சுத்தமா. வர வந்துட்டாங்க. நினைக்கிறான். வாடா அடிச்சிட்டா என்ன பண்ணுறது? வரான். இங்கே ஓடிடுவேன். இவ்வளோ நேரம் செத்துட்டான். சீக்கிரம் போவோங்க. எனக்கு அந்த அயன் மட்டும் இப்போ எடுத்துட்டா போதும். மற்ற மைனிங் கூட அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அந்த அயனை மட்டும் போய் எடுப்போம் காய்ஸ். ஏங்க எடுக்கவே முடியாது போல இருக்கு. ஃபுல்லா ஸ்கெலிட்டன் தான் இருக்கானுங்க. ஒருத்தன் வரான். காய்ஸ் இந்த மைனிங் ஸ்பாட் எனக்கு பிடிக்கல. அதனால நம்ம வேற ஒரு மைனிங் ஸ்பாட் போய் பண்ணலாம். ஐ திங்க் நான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். இன்வென்ட்ரியில் என்னடா இருக்கு? எங்கடா இன்வென்ட்ரி? ஏதோ இருக்கு. கொஞ்சம் ஏறுறா. நம்ம என்ன பண்ணலாம்னா செத்துடலாம் கைஸ். மேலே ஏறுது. ஸ்குவாட் எடுத்துக்கிட்டு கீழே போவோம். வந்தாச்சு. நிறைய இடம் இருக்கு. ஆனால் மான்ஸ்டர்ஸ் அவ்வளோவா இல்லை. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இந்த கோல்லாம் மைண்ட் பண்ணிடலாம். நான் அயனுக்கு தான் வந்தேன். ஆனால் அயன் எங்கேயோ இருக்குது. அங்கே மான்ஸ்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க. நம்ம அதை ஃப்யூச்சரில் ஒரு சண்டே போட்டு எடுத்துக்கலாம். இல்லைன்னா ட்ரை பண்ணுவோம் கைஸ். எனக்கு மைண்ட் கிராஃப்ட் ரொம்ப நாள் ஆகிறதுனால என்னால் ஒழுங்காக அடிக்க முடியல. இல்லைன்னா ஈஸியாக அடிச்சிருப்பேன் காய்ஸ். நிறைய இதெல்லாம் குறைச்சிருக்கு. தாண்டி போகணும். 16 உப்லாங்க். ஓகே, உப்லாங்க் எப்படி வச்சு போயிட வேண்டியதான். வந்தாச்சு. வில்லேஜர்ஸோட ஃபைட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். வில்லேஜர்ஸ் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கும். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். வில்லேஜர்ஸ்லாம் அவ்வளோதான், ரொம்ப தூரம் போகணும். ஓகே, இதுக்கு நம்ம இதெல்லாம் எடுப்போம். காய்ஸ், இங்கே இருக்க லூட்டில் எடுத்தாச்சு. இப்போ கீழே போகலாமான்னு எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஓகே, போச்சு. ஒருத்தவங்க பார்த்துட்டான். இவதான் இருக்கான். கீழே போகிறான். இந்த ஓப்பனிங் இது டோருக்குள்ள ஓப்பனிங்.
கைஸ் வந்தாச்சு. ஓகே, பெரிய பெரிய மைனிங்லாம் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் நானே ஒரு டம்மி பீஸ், என்னால் அவ்வளோ மைனிங்லாம் பண்ண முடியல. ஓ இதோ ஒன்று இருக்குது. இங்கே தான் போனாட்டி வந்தோம், அதை கூட பார்க்காம பண்ணிட்டு இருந்திருக்கோம். பார்த்துக்கோங்க. ஓகே, மேலே போவோம் நம்ம. என் ஃப்ரெண்டு இளமாறன் வந்துட்டு அவனோட ஃபோட்டோ ஒன்று அனுப்புகிறேன்னு சொன்னான். அந்த ஃபோட்டோவில் வந்துட்டு எனக்கு காமிடா, அப்போ தான் நான் நீ யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் நம்புவேன்னு சொல்லியிருக்கான். அதனால் வந்துட்டு அவன் ஃபோட்டோ அனுப்புவான்னு பார்த்தேன். ஆனால் இன்ன வரைக்கும் எனக்கு அந்த அண்ணன் வரல. அதனால் நான் ஒரு சாப்டர் 3ல் வேணால் அதை போட்டினா நான் பார்க்குறேன். இதை வச்சு ஒரு வேலை பண்ணலாங்க. இது ஆனால் உடச்சா கிடைக்குமா? கிடைக்குது. இது எப்படி கிராஃப்டிங் டேபிள் வச்சு பண்ணணுமா அப்படின்னு டவுட்டாக இருக்குது. அதை வச்சு ஒன்று பண்ணுவாங்க. கையால் பண்ணாலே ஸ்லோ வந்துருக்கு. இதை வச்சு என்ன பண்ண முடியும்னு பார்ப்போம். வச்சு இந்த ஏதோ ஒரு இது என்னதுன்னு பேர் எனக்கு சரியாக தெரியல. போன் மில் பண்ணலாமா? ஆனால் போன் மில் பண்ணி என்ன பண்ண போகிறேன்? இப்போ எனக்கு கிராஃப்டிங் டேபிள் தேவைப்படுது. கிராஃப்டிங் டேபிள் அங்கங்கே வச்சுட்டு கடைசியாக வீட்டுக்கு ஒன்று வைக்காம மறந்துட்டேனால இந்த கிராஃப்டிங் டேபிளை வீட்டில் வச்சிடலாங்க. வீடு வந்தாச்சு. வீடு கட்டுறது பார்ட் வந்துட்டு நான் நாளைக்கு போடுறேன். என்னடா இன்வென்ட்ரி ஓப்பன் பண்ணால் எதோ காமிக்கிறாங்க. இதை வச்சுட்டு நம்ம போட்டு பார்ப்போம்னா கிடைக்கும். இது அமுக்கலாம்டா. சர்ச்சில் போய் கொடுக்கலாமா? ஓ இதை வச்சு திருப்பி மூட்டையாக கூட செஞ்சுக்கலாமா? பிரெட்டு செய்யலாமா இதை வச்சு? சரி அப்புறம் ஃபுட்டுக்கு தேவையானதை நான் எடுத்துப்போம். வச்சு இது பிரெட்டு செய்வாங்க போல இருக்கு காய்ஸ். பார்க்குறவங்க எல்லோரும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நைட்டாக போகுது, சாயந்தரம் அது விடிஞ்சாலும் டாய் இருங்க. நம்ம இவங்ககிட்ட இது கேட்டு பார்ப்போம். ட்ரேடு அது ட்ரேடு காமிச்சிருச்சு. என்கிட்ட எம்ஆர்லாடே இல்லை, எல்லாம் டம்மியாக தான் வச்சுருக்காங்க. அது ஏன் வீட்டுக்கு சரி நீ அந்த பெட்டு நான் அந்த பெட் ஓகேவா? ஓகே இப்போ தூங்கலாமா? வேஸ்ட் பண்ணி ஓகே வெயிட் பண்ணுவோம் நம்ம. பசிக்குது எனக்கு. எங்கடா இன்வென்ட்ரி வச்சதான் ஒன்றுத்தையும் காணும். முன்னாடி நம்ம பொட்டேட்டோ ட்ரை பண்ணி பார்ப்போம். என்னங்க இது பொட்டேட்டோ வேஸ்ட்டுங்க. தூங்குவோம் நம்ம. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த மவுண்டைன் மாதிரி ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னோம்ல, அதை போய் நம்ம இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அங்கங்கன்னா எதனா ஒரு ஐ மீன் அந்த எதனா ரேர் ஐட்டம் அது மாதிரி எதனா கிடச்சிதுன்னா அதை எடுக்கலாம் காய்ஸ். ஓகே பார்ட் 1 ரிலீஸ் பண்ணிட்டோம். பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுது பிரச்சனை இல்லை, பார்க்குற உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கணும் அது மாதிரி யோசிக்க மாட்டிங்களா கைஸ்? புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே என்கிட்ட இப்போ என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து வச்சிடறேன். உட்ஸு மட்டும் உட்டு என்கிட்ட என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வச்சு அதை வச்சு தான் நான் ஏற போகிறேன். இந்த உட்டெல்லாம் யூஸ் பண்ணிடுறேன், ரொம்ப கடுப்பேற்றும். ஓகே இங்கே ஏற முடியும். போனால் நம்ம இப்படி தான் வந்தோம் காய்ஸ். ஓகே இப்போ நம்ம பிளான் தான் யூஸ் பண்ணுவோம்மா. தூரம் வந்தாச்சு, இங்கே வந்தாச்சு. இங்கேருந்து எப்படி மேலே போடுறது? அந்த ஒரு வழி இப்படி ஏறலாம், இப்படி ஏறலாம், இப்படி ஏறலாம். இப்படி ஏற முடியல கைஸ்.
நம்மளுக்குனே எல்லாம் சதி வைக்கிறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த சதியை பிரேக் பண்ணிட்டு போவோம் guys. That is gaming zone. You know what is gaming zone ரா? கேமிங் ஜோன்ரா. ஓகே வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஏங்க இங்கே பாருங்க, கேவ் இருக்குமான்னு கேட்டேன், பார்த்தா கேவே ஒன்று இருக்குங்க. ரேர் ஐட்டம்ஸ்க்கு அப்புறம் நிறைய கொஞ்சம் வித்தியாசமான இதுக்கு தான் வந்திருக்கேன் நான். என்ன வித்தியாசமாக கிடைக்கும், எல்லாம் கிடைச்சதாகவே தான் கிடைக்கும். முதல் ஆடு பார்த்தேன், ஆனால் வெட்ட தோணலை. எனக்கு ஆடு மேலே கொஞ்சம் இதுவாக இருக்குது. நான் ஆடை வெட்டி பெட்டு செய்யறதுக்கு வில்லேஜ் கண்டுபிடிச்சி ஸ்ட்ரெயிட்டாக பெட்டு கட்டிக்கலாம். அது மாதிரி தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் இன்ன வரைக்கும், பெட்டே கட்டாமல். ஆனால் ஒரு வாட்டி எமர்ஜென்சி அப்போன்னு சொல்லிட்டு நானே கட்டிட்டேன் தெரியாமல். ஓகே இங்கே எந்த ரேர் ஐட்டமும் கிடைக்கல, வெறும் பண்ணி தான் இருக்குது. இருங்க அந்த செகண்ட் ஹாஃபுக்கு போயிட்டு பார்ப்போம். நம்ம செகண்ட் ஹாஃபில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகே வந்தாச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குங்க. செகண்ட் மலை நல்லா இருக்கு, ஏறுறது தான் கஷ்டமாக இருக்கு. நம்ம மலை அது அப்புறம் பார்த்தீங்கன்னா போய்ட்டு ஏங்க இது மட்டும் இல்லைங்க, அது ஃபுல்லாகவே இதுதாங்க. இது மலை தான், இது மலைன்னு சொல்ல முடியாது, ஃபுல்லாக இது காஷ்மீர் தான். நிறைய பூ கூட நட்டு வச்சுருக்காங்க பாருங்க. காஷ்மீர் டோட்டலாகவே இதான் காஷ்மீர். நம்ம இங்கே நம்மளுடைய அச்சிக்கோட்டையை தெரிய வைக்கிறதுக்காக ஒரு பெருசாக ஒரு ஸ்பான் மாதிரி ஒன்று பண்ணி விட்டு போயிடும் அடையாளத்துக்கு. ஓகே செம பெருசாக இருக்குங்க. இதோட மேலேயும் நிறைய இருக்குது, பனி மூட்டத்தில் வச்சுருக்காங்க. மைண்ட் கிராஃப்ட்லேயே பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 வில்லேஜ் மட்டும் தான் இதுவே பண்ணியிருக்காங்க. என்னென்னா அந்த டெசர்ட் சாண்ட் வில்லேஜ், அப்புறமா வந்துட்டு டெசர்ட்டில் கிடைக்கும், அது ரொம்ப ரேரானது. அப்புறம் வந்துட்டு இந்த கூலிங் ஐ மீன் இந்த ஐஸ் வில்லேஜ், இதெல்லாம் செம்ம ரேரு. நார்மல் வில்லேஜ் நார்மலாகவே எப்போ வேணுமோ நம்மளுக்கு கிடச்சிக்கும் தான் நான் சொன்னேன். ஏன்னா அது எனக்கு நிறைய டைம் கிடச்சிருக்கு. ஆனால் இந்த டெசர்ட் வில்லேஜ் ஒரு வாட்டி கிடச்சிருக்கு. இது ஐஸ் வில்லேஜ் மட்டும் எனக்கு இது வரைக்கும் கிடச்சதில்ல. இப்போ பாருங்க இங்கே வரைக்கும் கூட வருவாங்க போல இருக்குது இந்த ட்ரேடர்ஸ்லாம். ட்ரேடர்ஸ்ன்னு சொல்ல முடியாது, சில ஆட்களும் இருக்காங்க தான். ஓகே கீழே போய் குதிக்கிறதுக்கு சைலண்டாக போகலாம். ஐயோ கீழே வச்சுருவாங்க, என்ன பண்ணுறது கைஸ். இருங்க இங்கே குதிச்சு ஐயோ நானே எனக்கு சூனியத்தை வர வச்சுக்கிறேன். ஓகே இப்போ போவோம். மலைக்கு மேலே கூட போவாங்க போல இருக்கு வில்லேஜர்ஸு. இந்த ஆனால் ஊரில் நிறைய வில்லேஜர்ஸ் இருப்பாங்கன்னு நினச்சேன், எல்லாம் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்காங்க. அது ஏன்னு எனக்கு புரியல. ஓகே நான் ஒரு நைட்டு மட்டும் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சர்வே பண்ண போகிறேன். அந்த நைட் இப்போ கிடையாது, ஆனால் எப்போயாவது ஒரு நைட். இப்போ அந்த வீடியோ வருமானு எனக்கு தெரியல. ஆனால் எதனா ஒரு வீடியோவில் மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஃபுல் நைட் சர்வே பண்ண போகிறேன். அதுவும் ஹார்ஸில் எல்லாரையும் அடிச்சுக்கின்னு சர்வே பண்ண போகிறேன். இன்னொரு வீடியோவில் என்ட்ரு போல்லாம் கண்டுபிடிச்சி என்ட்ரு ட்ராகன் இருக்க இடத்துக்கு நான் அந்த இடத்துக்கு ரெடி பண்ணுறதுக்கு இடம்லாம் பண்ணி அங்கே வைக்க போகிறேன். இல்லைன்னா நம்மளே அதை செய்யலாமா, அது செய்யறதுக்கு ஏதோ மூடு ஒன்று வந்திருக்கு, அது செய்யலாமான்னு பார்க்குறேன். இந்த வில்லேஜில் வேறு எதனா அப்கிரேட் வேணும்னா இப்போ பண்ண முடியாது, ஏன்னா நான் கேமுக்கு புதுசுனால எனக்கு எதுவும் தெரியாது. என் மைண்ட் கிராஃப்ட் ஃப்ரெண்டு வந்து தத்விக் இருக்கான். தத்விக் வந்துட்டு நிறைய மைண்ட் கிராஃப்ட் பற்றி தெரியும். தீபக் இளமாறன் கூட தெரியும் தான் நினைக்கிறேன். ஓகே வேறு யாருன்னா உங்களுக்கு வேணும்னா என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா அவங்க பேரையும் நான் சொல்கிறேன். எனக்கு இன்ன வரைக்கும் ஒரு கமெண்ட் தான் வந்திருக்கு. என் தத்விக் வந்துட்டு 2 கமெண்ட் பண்ணியிருக்கான், வேறு யாருமே கமெண்ட் பண்ணல கைஸ். என்ன கைஸ் இது கொஞ்சம் கமெண்ட்டு அது மாதிரி எதனா பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு இதுவாக கமெண்ட் பண்ணுங்கள், கேம் போடுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ், அதான் மெயின். இல்லைடா வில்லேஜே சுற்றி காமிச்சுட்டு இருக்கேன் எப்போ பார்த்தாலும் அப்படின்னு சொல்லாதீங்க. எனக்கு இப்போ என்ன பண்ணுறது தெரியல, அதனால் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் அங்கே வேறு எதுனா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா நான் வந்துட்டு அந்த சைட்லேருந்து இப்படி வந்தேன், இங்கே அப்படியே இங்கே வந்துட்டேன். ஏன்னா இங்கே தான் அது என்ட்ரன்ஸே ஆரம்பிக்குது, அதனால் இங்கே வந்தேன். நம்ம வந்து என்ன பண்ணலாம், அது ஃபாரஸ்ட்டுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்துட்டு இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம்.
என்னங்க இது ஃபாரஸ்ட் தான் போல இருக்கு. ஃபுல் ஆஃப் ஃபாரஸ்ட் தான் நினைக்கிறேன். இன்னொன்று நம்ம இருக்கிற வில்லேஜ்லேயே வந்துட்டு அந்த எண்டர் டிராகன் செய்கிற இடம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அது எங்கே இருக்குன்னு தெரியல. ஆனால் நம்ம இருக்கிற வில்லேஜில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த நெட்வொர்க் ப்ராப்ளமால் இந்த கீழே இருக்க இடம்லாம் தெரியுது பார்த்துருங்கன்னா. நம்ம கீழே போய் படுப்போம்ல, அப்போ இந்த இடம்லாம் தெரியும். அப்போ வந்துட்டு ஏதோ ஒரு வழி போகிற மாதிரியே நான் ஒன்று பார்த்தேன். அதுவாக கூட இருக்கலாம். சரி ஓகே, நான் வீட்டுக்கு போகிறேன் கைஸ். நம்ம ஒரு முக்கியமான ஒரு வித்தியம் பண்ண போகிறோம். அது என்னதுன்னா, ஒரு செஸ்ட்டு பண்ணி என் இன்வென்ட்ரியை முதல்ல காலி பண்ணணும் கைஸ். அதுக்கு நான் என்ன பண்ணணும், உட்டு வேணும். உட்டுக்கு நம்ம எங்கே போகணும், மரத்தை வெட்டணும் கைஸ். நான் ஏன் கையில் வெட்டின்னு இருக்கேன், அதான் என்கிட்ட இது இருக்குது, ஆக்ஸ் இருக்குது. ஆக்ஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். எந்த ஆக்ஸுமே யூஸ் பண்ணல நான். ஸ்டோன் ஆக்ஸுமே சரி. நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு நம்ம வந்துட்டு வீடு கட்டி முடிச்சிருவோம். அப்புறம் அயன் ஆர்மர்லாம் செஞ்சு முடிச்சிருவோம். அயன் ஆர்மரில் அயன் டூல்ஸ் மட்டும். ஓகே, இப்போ செஸ்ட்டு செய்ய போகிறோம். ஐயோ, சாப்பாடு சுத்தமாக இல்லை. ஒரு 2-3 ப்ரெட் அது சாப்பிட வேண்டியதான். ப்ரெட்டு நல்லா போதும், 3 போது 2.25. ப்ரெட்டும் நல்லதுன்னு நினச்சேன், பார்த்தா இப்படி பண்ணிடுச்சு ப்ரெட் என்ன. ஓகே, இப்போ எனக்கு ஹார்ட்டு தானே ஏறிடும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், செஸ்ட்டு ஓகே, செஸ்ட்டு கட்சிச்சு. எத்தனை செஸ்ட்டு பண்ணலாம், ஒரு 2 செஸ்ட்டு மட்டும் பண்ணிப்போங்க guys. என்னோட இன்வென்ட்ரியில் 2 செஸ்ட்டு இருக்கு. நான் ஒன்று தான் இருக்குது. இருங்க, நம்ம இன்னொன்று பண்ணிவிடுவோம். எங்கே போய் சர்ச்சில் கொடுக்கணும். ஓகே ஓகே, 2 செஸ்ட்டு இருக்குது. டபுள் செஸ்ட்டாக வைக்க போகிறோம். எங்கே வைக்கலான்னா 2 இப்படி வச்சிடலாம். இப்போதைக்கு நம்மளோட பேசிக்கான இடம் எல்லாத்தையும் இங்கே வச்சுட்டு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுப்போம். கச்சா முச்சானு வைக்க போகிறேன். ஏன்னா இப்போலாம் அதை எடுத்து வைக்க டைம் இல்லை. பார்ட் 3 நாளைக்கே வேணுமா இல்லை இன்றைக்கே வேணுமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி நாளைக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னோட லூட்ஸாக இது. நம்ம நெக்ஸ்ட் டைம் நல்லா லெஜெண்டரியாக நம்ம மைனிங் ஒன்று போகலாம். ஆயிலோட ஆகுது. ஓகே காய்ஸ், அவ்வளோதான், கேம் பிளே முடிச்சுப்போம். பாய் ஃப்ரம் கேமிங் ஜோன். பாய் ஃப்ரம் அரவிந்த் ஆல்சோ. பாய் காய்ஸ்.